வணக்கம் நண்பர்களே. நேற்று திருமுருகன் காந்தி பார்க் ஸ்டேஷனில் இருக்க இந்தி எழுத்தெல்லாம் அழிச்சிட்டு ஒரு பெரிய தொண்டை புடைய ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. திடீர்னு இவருக்கு இந்தி எதிர்ப்பும் தமிழ் பாசமும் எப்படி வந்ததுன்னு தெரியல. அந்த பெயர் பலகை தமிழும் ஆங்கிலமும் தெரியாத இந்தி மட்டுமே தெரிஞ்சவங்க ஊர் பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக போடப்பட்ட பலகை அது. அதில் எழுதியிருக்கிற இந்தியை அழிச்சிட்டோம்னா இந்தி அழிஞ்சிடுமா? இதே தான் 1958 திமுக அரசியலுக்காகவும் ஆட்சியை பிடிப்பதற்காகவும் இந்த இந்தி எதிர்ப்புன்றத ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. அது இப்போ துருப்பிடிச்சு போச்சு. திமுகக்கு எப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு இக்கட்டான நிலைமை வரும்போதோ, இல்லை அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வரும்போதோ, அரசியல் பின்னடைவு ஏற்படும் போதும் அந்த டைம்ல இந்த இந்தி எதிர்ப்புன்றத கையில் எடுத்துப்பாங்க. அது துருப்பிடிச்சு போச்சு. அந்த துருப்பிடிச்ச ஆயத்தை இப்போ நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. பேங்க்ல இந்திக்காரன் வேலை செய்யறான், போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்திக்காரன் வேலை செய்யறான், ரயில்வேல இந்திக்காரன் வேலை செய்யறான், எல்ஐசியில இந்திக்காரன் வேலை செய்யறான்னு சொன்னீங்க. அங்க இந்தி தெரிஞ்சா மட்டும் வேலை கிடைச்சிருமா? அதுக்குன்னு படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தகுதியின் அடிப்படையில் அந்த வேலை கிடைக்கும். இந்தி தெரிஞ்சவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கும்னு சொன்னா, அப்ப இங்க பானிபூரி விற்கிறவன்லாம் இந்தி தெரிஞ்சவன் தானே, அவனுக்கெல்லாம் கிடைச்சிருக்கணும் இல்ல? எந்த வேலைக்கு என்ன படிக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அதை சரியா செய்யறாங்க. நமக்கு தான் சரியான வழிகாட்டி இல்லையே. இப்பதான் கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறிய பெரிய தொழிற்சாலையிலையும் இந்திக்காரன் தான் வேலை செய்யறான். கட்டுமான துறையிலையும், சாலை போறதுல இருந்து, சிறிய கடைகள்ல இருந்து, பொட்டி கடையில இருந்து, தள்ளுவண்டி கடையிலேருந்து எல்லாத்துலேயும் இந்திக்காரன் வேலை செய்கிறான். 4 பேர் வேலை செய்கிற இடத்துல 3 பேர் இந்திக்காரன் தான் வேலை செய்கிறான். அவன் இல்லைன்னா தமிழ்நாட்டில் எந்த வேலையும் நடக்காது. அவன் தமிழ் கற்றுக்குறானோ இல்லையோ, நாம் இந்தி கண்டிப்பாக கற்றுக்குவோம். இங்கே தமிழை வேலை செய்கிறதா இருந்தால் ஏன் வடநாட்டுக்காரன் வேலை செய்ய போகிறான்? நம்மளில் நல்லா படித்தவன் வெளிநாடு வெளி மாநிலம்னு வேலைக்கு போயிடுறான். அறகுறையாக படித்தவன் ஜொமோட்டோவும் ஸ்விக்கியும் டெலிவரி பாயாக வேலை செய்கிறான். மீதி இருக்கிறவன் குடிக்கு அடிமையாகி எந்த வேலையும் செய்ய முடியாம இருக்கிறான். மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்தி எதிர்ப்பு, தமிழ் பாசம் உங்களுக்கு வந்துடும். மோடிக்கு தாய்மொழி இந்தி இல்லை. அதே போல இங்க வர வடநாட்டுக்காரங்க யாருக்குமே தாய்மொழி இந்தி இல்லை. இந்தி ஒரு இணைப்பு மொழி தான். தமிழ்நாட்டுக்கு இந்தி வேணான்னா எங்க எதிர்க்கணுமோ, எங்க ஆரம்பிக்குதோ அங்க போய் எதிர்க்கணும். தனியார் பள்ளியில தான் இந்தி இருக்கு. அங்க தமிழ் கட்டாய பாடமும் கிடையாது. தனியார் பள்ளியில தமிழே கிடையாது. நீங்க இந்தியை எதிர்க்கணும்னாலும் அங்கதான் போகணும். தமிழ் வளர்க்கணும்னாலும் தமிழை கட்டாய பாடமாக்க சொல்லி நீங்க அங்கதான் போய் போராடணும். இன்னொன்னு, டி நகர்ல இந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு இருக்கு. அதுல பணம் கட்டி தனியார் பள்ளியில படிக்க முடியாத பசங்க அங்க போய் பாடப்புத்தகங்கள் வாங்கி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறாங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், குறைந்த செலவில். அது காந்தியடிகளால் துவக்கப்பட்ட இந்தி பிரச்சார சபா. அங்கெல்லாம் போய் இந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு போராட முடியுமா? அங்கெல்லாம் உன்னால் போராட முடியாது. உனக்கு தெரிஞ்சது ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான். சமூக போராளின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் நடந்த கஞ்சா, போதை, கட்ட பஞ்சாயத்து, இப்போ சாராயம் குடிச்சு 62 பேர் செத்து போனாங்க. குடிநீர் தொட்டில் மலத்தை கலந்தாங்க. ஒரு +2 மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கு. ஒரு பள்ளிக்கூட மாணவன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கான். மாணவன் ஆசிரியரை அடிக்கிறான். பள்ளிக்கூடத்திலேயே சாராயம் குடிக்கிறாங்க. இது போல சமூக சீர்கேடுகளை தட்டி கேட்க முடியாத நீங்க சமூக போராளின்னு சொல்றீங்க. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? ஏன் போராடல? ஒன்றும் இல்லைங்க, தேர்தல் வருது, வேலை கேட்டு முதலாளியை பார்க்க அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருப்பீங்க. அங்க அவங்க இந்த துருப்பிடிச்ச இரும்பை கொடுத்து கூட வேலைக்கு ஒரு 4 ஆளையும் கொடுத்துருப்பாங்க. மீடியாவும் கூட அமைச்சிருப்பாங்க. நீங்க நேரா இங்க பார்க் ஸ்டேஷன்ல இந்தியை அழிச்சிட்டு வீரவசனம் பேசியிருக்கீங்க. அப்பதானே கூலி, சன்மானம், பேட்டா எல்லாம் கிடைக்கும். பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான். நன்றி.
வணக்கம்.